ஒருத்தரை நம்மளால நல்லது பண்ண முடியலன்னா கூட ஒரு நல்லது பண்ணாங்கன்னா தயவுசெய்து பாராட்ட கத்துக்கங்க. அது எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல கட்சியே இல்லாத ஆட்கள் கூட நல்லது பண்ணாங்கன்னா அதை பாராட்ட கத்துக்கங்க. நல்ல மனப்பான்மையை வளர்த்துக்கங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப அம்மா உணவு திறக்கப்படும், துரிதமான உணவு, நல்ல சாப்பாடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கான வேலைகள்லாம் உடனே இமீடியட்டா, புரியுதுங்களா? 717 மதுக்கடைகளை எப்படி 3 நாள் ஒரே நாள்ல வந்து அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த போதை பழக்க வழக்கத்துக்கு உடனே இது பண்ணாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே துரிதமான நடவடிக்கை எடுக்கிறார். வந்த உடனே ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் கொடுக்கணும், மக்கள் எல்லாம் கொடுக்க தயாரா இருந்தா கூட ஏற்கனவே போட்டுட்டு இருக்க பணத்தை நீங்க போட்டுட்டே இருங்க, அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், மீதி போடலாம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. எவ்வளவு அருமையா நடத்துறாரு தெரியுமா? எவ்வளவு அருமையா எல்லாரையும் வந்து சந்திச்சுட்டு எவ்வளவு அருமையா அவர் நிதானமா சிந்திச்சு செயல்படுறாரு தெரியுமா? நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி காலையில 9 மணிக்கெல்லாம் செக்ரட்டரியில போய் சாப்பாடு வச்சுட்டு உட்காந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டீங்களா? மக்களுக்காக பணி செஞ்சு நீங்க தலை சரியா இருந்தாங்க, வால் சரியா இருக்கும். தலையே எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியவே இல்லை இத்தனை வருஷத்துக்கு. இன்னைக்கு தலை சரியா இருக்குது. அப்பதான் இவர் வந்து உட்காராருன்னா அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து உட்காருவாங்க. இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப பிரமாதமான விஷயம் என்ன தெரியுமா? பப்ளிக் சர்வன்ட் சொல்லிட்டு ஒரு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. வெரி குட், ஹட்ஸ் ஆஃப் சிஎம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நேரில் இருந்தா வச்சுக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை சிஎம் நாங்க அடைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? பப்ளிக் சர்வன்ட்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க வீட்டுல இருந்து எதையும் எடுத்தாந்து கொடுக்கல, அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு நம்ம காசு வாங்க கூடாது, நம்ம பப்ளிக்காக ஒர்க் பண்றோன்ற எண்ணம் இருக்கணும். மிகவும் அருமை. இப்படி அருமையான திட்டங்களையும் அருமையான செயல்களையும் எப்பவுமே நீடிச்சு நல்லபடியா நீங்க நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.